வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கீழ்ப்படியாமை 12ஆம் பாவம் வேலை செய்யும் போது, நம்மளுக்கு திசா புத்தியில எல்லாம் 12ஆம் பாவம் வேலை செய்யும் பொழுது கவனமாகவே போகணும். ஒபீடியன்ட்டா நம்ம இல்லைன்னா டிஸ்மிஸல் ஆக்கும். நம்மள வெளியேத்திரும். நீ இந்த பதவியும் கிடையாது, உனக்கு எதுவும் கிடையாதுன்னு வெளியேத்துறது 12ஆம் பாவம். நம்மளுக்கு திசையில 12ஆம் பாவத்தை தொடக்கூடிய அடிப்படை நடக்குது அப்படின்னா, நாம கொஞ்சம் கீழ்ப்படிதலாக வாழ்ந்துட்டோம்னா தப்பிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கீழ்ப்படிதலா வாழ்ந்தாலுமே அங்க டிஸ்மிஷல்ங்கிறது நடக்கும், வெளியேற்றப்படுவது. சரி, அது ஒண்ணு. இன்னொன்னு மனைவியும் கீழ்ப்படியாமைனா, இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் பாவத்துல இருக்கிற ஜாதகர்லாம் கவனமா இருக்கணும். மனைவி கீழ்ப்படியாமை போனோடனே நீங்க பாட்டுக்கு பிரச்சனையை உருவாக்கிறாரீங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துல இருக்கிற பொண்ணு ரொம்ப பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு போகுமே தவிர அவர்களுக்கும் கீழ்ப்படியாமைங்கிறது வரும். அவங்களோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே மனைவி ஒரே கணவருங்கிற வாழ்க்கையில வாழ முடியும். இதுக்காக தான் இந்த கீழ்ப்படியாமைங்கிறத சொல்றேன். தேங்க்யூ.